மறுபடியுமாக என் அன்பு சகோதர சகோதரிகளிடத்திலே கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்கள் யூடியூப் செய்ய முடியாமல் போய்விட்டது. சாத்தான் பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தி விட்டான். ஆனாலும் மறுபடியுமாக தேவனுடைய கிருபையினாலே இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய சத்தியங்களை அறிவிப்பதற்கு ஆண்டவர் என்னையும் என்னோடு கூட இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற என் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்ட தயவிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் என்ன சத்தியத்தை படிக்கப் போகிறோம் என்றால், ஆண்டவரின் பெருமூச்சு. நம் ஆண்டவராகிய தேவன் பெருமூச்சு விட்டு மனம் கசந்து அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம் இந்த நாளிலே. ஏனென்றால் வேதத்தை படிக்கிற நாம், கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவன் செய்த காரியங்களை நாம் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகம புத்தகத்திலிருந்து அறிந்து கொண்டால், கடைசியாக நாம் படிக்கிற வெளிப்படுத்தல் புத்தகம், கடைசி கால சம்பவங்கள், தானியேல் புத்தகங்களுடைய செய்தியை நாம் அருமையாக புரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே இந்த நாளிலே ஆண்டவருடைய பெருமூச்சு என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு முதலாவதாக ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. தேவனுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதனைப்பட்டார். இது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 வசனங்கள் தான் நம்ம வாசிக்க போகிறோம், பகுதியை வாசிக்க போகிறோம். அதே ஆதியாகம புத்தகம் 8வது அதிகாரம் 20 22 வசனங்கள், 3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஒரு பெருமூச்சு. அன்பான தேவனுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே தேவனை பார்க்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை நன்கு ஆராய்ந்து நாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் விலையேற பெற்றதாகவும் அநேக கனிகள் நிறைந்ததாகவும் சத்தியம் வாய்ந்ததாகவும் இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை.
இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஜலப்பிரளயத்திற்கு முன்பு, அடுத்த பகுதி ஜலப்பிரளயத்திற்கு பின்பு. நோவா காலத்திலே முதன் முறையாக இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் விசனப்பட்டார், மனதிலே சஞ்சலப்பட்டார், வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த உலகத்தை ஆண்டவர் நோவா காலத்தில் அழிச்சிட்டாரு, பாவத்தை அழிச்சிட்டாரு, பாவம் செய்த மனிதர்களை அழித்து விட்டார், மறுபடியும் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நோவா காலத்து, அதாவது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆண்டவர் சஞ்சலப்பட்டார், வேதனைப்பட்டார், மனம் கும்பினார், மனம் கசந்தார் என்று சொல்லி நம்ம ஆதியாகம புத்தகத்தில் படிக்கணும். ஆகையினால 2 பகுதியை நம்ம பிரித்து படிக்கணும். ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு. அப்படியானால் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு அவர் ஏன் வேதனைப்பட்டார், ஆண்டவர் ஏன் மனம் கசந்தார், ஏன் பெருமூச்சு விட்டாரு அப்படின்னு படிக்கும் பொழுது, தேவனுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் நிறுத்தி, அப்பொழுது நோவா 6வது அதிகாரம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் நிறுத்தி படிக்கலாம். படிக்கிறோம், புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. தேவனுக்குள் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட பெருமூச்சு வந்தது அப்படின்னு சொன்னா, அக்கிரமம் பூமியிலே பெருகுவதற்காக ஆண்டவர் மனிதனை உலகத்திலே படைக்கவில்லை. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏன் பெருமிச்சு விடுறாரு, ஏன் வேதனைப்பட்டாரு, ஏன் மனம் கசந்தாரு, ஏன் அவருக்கு சஞ்சலம் ஏற்பட்டது, நோக்கம் மாறுகிறது. அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே மனிதனை படைத்தாரோ, அந்த நோக்கம் மாறுபட்டு அது பூமியை முழுவதும் சிதைத்து அது ஆதாமுடைய சந்ததிகள் எல்லாரையும் நாசம் போக்கி மரணத்திற்கு உட்படுத்தியது, பாவம் செய்ய வைத்தது. அப்படியானால் நோக்கம் என்ன, ஏன் மனிதனை படைத்தார்? நம்ம வேதத்தில் படிக்காமலே ஜெனரலா நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, அப்படி என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆதியாகம புத்தகம் 1வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்னு வாசிக்கிறோம். பழுகி பெருகி பூமியை ஏன் நிரப்பணும் வாசிக்கும் பொழுது, இந்த பூமி ஆதாமுடைய சந்ததிகளால் நிறைந்திருக்க வேண்டும். அப்படியானால் எப்படி நிறைந்திருக்க வேண்டும் அப்படி என்று படிக்கும் பொழுது நோக்கம், ஆண்டோடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கு மல்கியாவின் புத்தகம் பழைய ஏற்பாடு 2வது அதிகாரத்திலே 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. புரியுதுங்களா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி. இந்த பூமி முழுவதும் ஆதாமுடைய பிள்ளைகள், மனிதர்களுடைய கூட்டங்கள், ஆண்களும் பெண்களும் நிறைந்திருக்க வேண்டுமானால் தேவ பக்தியற்றவர்களாக அல்ல, அக்கிரம செய்கைக்காரர்களாக அல்ல, பாவம் செய்கிறவர்களாக அல்ல, அநியாயம் செய்கிறவர்களாக அல்ல, தீட்டுள்ளவர்களாக அல்ல, தேவன் மீது பக்தி உள்ள பிள்ளைகளாக, தேவன் மீது அன்பு வைக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, சாவாமையை தரித்து இருக்கிற பிள்ளைகளாக
நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமி முழுவதும் நிரப்பி ஆணும் பெண்ணுமாக நிரப்பி சதா காலங்களிலும் நீடித்து தேவனை போல வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார். ஆனால் இங்கு இந்த ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரத்துல 5வது வசனத்தை படிக்கிறோமே, அப்படியே இருக்கிறது. என்ன படிக்கிறோம்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. பாத்தீங்களா? நோக்கம் மாறுகிறது. அன்பான தேவனுக்குள் புரியுமானவர்களே, அடிப்படை சத்தியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமானால் இந்த கடைசி காலத்திலே நாம் தெளிவாக வாழலாம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. சாத்தான் மனிதனுக்குள்ளே நுழைந்து விட்டான். பரலோகத்திலே இருந்த அவனுடைய தீய குணங்கள், பரலோகத்தை வீழ்த்திய 1/3 தேவதூதர்களை வீழ்த்திய அவனுடைய தீய குணங்கள் பூமியிலும் ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் நுழைந்து மனிதனை பாவ சந்ததியாக மாற்றி இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்குங்க அன்பானவர்களே. நீங்க உலகத்தில் நம்ம வாழுறோம், இது நமக்கு புதிதானது ஒன்றுமில்லை. ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு தொழிலை தொடங்குகிறோம், ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம், பற்பல காரியங்களை செய்கிறோம். இப்படி நோக்கங்கள் என்ன? அதை அடைந்து தீர வேண்டும். என்ன நோக்கத்திற்காக எந்த காரியத்தை நாம் அடிப்படையாக வைத்து துவங்குகிறோமோ, அப்ப துவக்கம் சிறப்பா இருக்கிறது போல முடிவும் சிறப்பா இருக்க வேண்டும் தான் நம்ம எல்லாம் விரும்புவோம். அப்படித்தானே அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே? ஆனால் துவக்கம் சிறப்பாக இருந்தது. முடிவை பார்க்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட காலத்திலே முடிவை பார்க்கும் பொழுது மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே துவங்கி இருந்தது, பெருகி இருந்தது. சாத்தான் மனித குலத்தை வீழ்த்தி இருந்தான். வீழ்த்த கூடாது என்பதற்காக தேவனுடைய போதனைகளை அனைத்தையும் ஆண்டவர் ஆதாமுக்கு போதித்திருந்த போதிலும் அந்த போதனைகளை இழந்தான், மீறினான், மறந்தான், சாத்தானுடைய பிள்ளைகளானான் என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. படிக்கிறீங்களா? அவன் இருதயம் மட்டுமா நினைச்சது? ஆண்டவர் எதை பார்த்தாரு? நினைவுகளின் தோற்றம். எதிர்காலத்தை பார்க்கிறார். ஆதாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். இந்த உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறார். எதிர்கால நினைவுகளின் தோற்றம் என்றால் உருவம். இவன் எப்படி பின்னாடி காலத்தில் வாழ்வான் என்பதை உருவத்தோடு. என்னை எடுத்துங்களேன், என்னுடைய எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத என்னுடைய உருவத்தோடு, என்னுடைய செயல்கள் மூலமாக ஆண்டவர் அதை பார்க்கிறார். நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது. கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு பிரியமா இல்லைங்க. தினமும் ஆண்டவருக்கு விரோதமாகவே செயல்பட்டுருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? நித்தமும் தினமும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாகவே, சிருஷ்டிகருக்கு விரோதமாகவே, படைத்தவருக்கு விரோதமாகவே செயல்பட்டுருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? நீங்க ஒரு குடும்பத்தை பாருங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி தினமும் பிரச்சனை உண்டு பண்ணி, தினமும் குழப்பத்தை உண்டு பண்ணி, தினமும் வேதனை உண்டு பண்ணினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த பெற்றோர்கள் சந்தோஷமாவா இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தினமும் வேதனையை உண்டாக்கி கொண்டு இருந்தா இந்த உலகத்தை ஆளுகிற அரசு சிறப்பாக இருக்கும். அரசு அதுல அதிகாரிகளா இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்க. அப்ப நம்ம புரிந்துகிற மாதிரி இருக்கு பாருங்க. நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தன. அடுத்த வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாத்தீங்களா? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த படைப்பை படைத்திருக்க வேண்டாம். ஏன் இந்த ஆதாமை படைத்தோம்? ஏன் ஆதாமை என்னுடைய சாயலாக என்னை போல இருக்கும்படி படைத்தேன்? நான் எத்தனையோ படைப்புகளை படைத்தேன். மிருகங்களை எல்லாம் படைத்திருக்கிறேன், பறவைகளை படைத்திருக்கிறேன்,
ஊரும் பிராணிகளை படைத்திருக்கிறேன், இயற்கைகளை படைத்திருக்கிறேன், விலங்குகள் எல்லாம் வெவ்வேறு உருவங்களிலே படைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கற்பனை ஆற்றலினாலே வெவ்வேறு விதமாக வெவ்வேறு உருவமாக வித்தியாசமாக படைத்திருக்கிறேன். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு பிரியமான மனிதனை என்னுடைய வீட்டிலே, பரலோக வீட்டிலே நித்தியமாக தங்க வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய சாயலாக அவனை படைத்தேன். என்னுடைய குணத்தை அவனுக்குள் வைத்தேன். என்னோடு நீண்டு வாழ்ந்து கொண்டே என்று இருப்பான் என்பதற்காக நினைத்தேன். ஆனால் இந்த மனிதன் என்னை மறந்து, என்னுடைய பிரமாணத்தை மறந்து, என் சத்தியத்தை மறந்து வேதனைக்குள்ளாக தன்னை தானே சாத்தானுக்குள் நுழைத்து கொண்டானே. எப்படி இருக்கும் பாருங்க. நோக்கம் மாறும் பொழுது எப்படி இருக்கும்? இன்னைக்கு எல்லாரும் நிறைய மனிதர்கள்லாம் கடவுள் மேல குறை சொல்றாங்க. தேவனுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் கூட, போதகர்கள் கூட, உலகத்தில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட தேவனை தினமும் குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு தொடங்குனது நித்தமும் கொள்ளாதவைகளாக இருக்கிறது. சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு வேதனை இந்த உலகத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு மதங்களா, ஜாதிகளா, பிரிவுகளா பிரிந்திருந்தாலும் எல்லா மனிதர்களும் படைத்த இறைவனை நித்தமும் தூஷிச்சுட்டே இருக்கிறாங்க. அது அவருடைய மனதுக்கு விசனமாய் இருந்தது. ஏன் மனுஷன் படைச்சோம்? படைக்காம இருந்திருக்கலாமே. என்னுடைய அறிவை கொடுத்தனே, என்னுடைய அழகை கொடுத்தனே, என்னுடைய மகிமையை கொடுத்தனே, என்னை போல அவனை ராஜாவாக இந்த உலகத்திலே உயர்த்தி பறவைகளையும் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் உலகத்தையும் ஆளும்படியாக முடிசூட்டினேன். ராஜாவாக முடிசூட்டினேன், என்னை போல ராஜாவாக இருக்கும்படி. ஆனால் அடிமையாகிவிட்டானே, சாத்தானுக்கு அடிமையாகி விட்டானே, மரணத்தை தெரிந்து கொண்டானே, சாம்பலை தெரிந்து கொண்டானே, சத்தியத்தை மறந்து விட்டானே, நீடித்த நாட்கள் இழந்து விட்டானே என்று கர்த்தர் வேதனைப்பட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நோக்கம் மாறுகிறது. சரி, அப்ப வேதனைப்பட்டவருடைய முடிவு என்ன? சரி, இந்த ஜெனரேஷன் வேணாம், இந்த ஜெனரேஷனை அழிச்சிடும். 6ஆம் வசனம் படி. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்ததுங்க. படைத்த தேவனை மனிதன் விசனப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், விசனமாய் இருந்தது என்று அன்பானவர்களை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே முதல் முறை உலகத்தை அழித்தார், பாவம் செய்தவர்களை அழித்தார். இந்த வாழ்க்கை இவர்களுக்கு தேவை என்று அழித்து அதிலே 8 பேரை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம். நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தில் இருந்த 8 நபர்களை நம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்களா? பெரிய ஒரு வெள்ளம் வந்தது, அதை குறித்து அப்புறம் பேசுவோம். பெரிய வெள்ளம் வந்தது, பயங்கர சீற்றத்தோடு மோதி புயல் வெள்ளம் பயங்கரமா வந்து உலகத்தில் இருக்கிற மலைகளுக்கு மேல 15 அடி முழத்திற்கு மேல வெள்ளம் பெருகினதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முன்னாடி வீடியோலாம் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன் அன்பானவர்களே. சரி, சந்ததி அழிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம இந்த ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஏன் கடவுள் மறுபடியும் விசனப்படணும்? அந்த செய்தியை தான் பார்க்கணும். முதல் முறை உலகம் அழிஞ்சது, அழிச்சிட்டாரு, பாவம் செய்தவர்களை அழித்து விட்டார். இதுல என்ன செய்தி நம்ம கொடுக்க வரோம்னா, அன்பானவர்களே, பாவம் செய்தவர்களை அழித்து விட்டார். வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் வஞ்சித்தவன் அழிந்திருக்கிறானா? அதான் செய்தி. இந்த செய்தி ஏன் கொடுக்கிறோம்னா, வஞ்சித்த சாத்தான் அழிந்திருக்கிறானா? ஏன் அவருடைய மனசு மறுபடியும் விசனப்படுகிறது? நீ படிங்க, மறுபடியும் பாருங்க அந்த 20ஆம் வசனம், ஆதியாகமம் 8:20. திருப்பி ஒரு தடவை படிக்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி போதும், நிறுத்தி படிப்போம். சரிங்களா? இப்போ ஆண்டவர் அந்த 8 பேரை தெரிந்து கொண்டார். முன்னாடி இந்த உலகம் 2 பேரால் உண்டாக்கப்பட்டது. மறுபடியும் 8 பேரால் அந்த உலகத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
இப்ப ஆண்டவரை தொழுது கொள்கிற நீதிமானா இருக்கிறான் நோவாவுடைய மனைவி நீதிமானா இருக்கிறார். நோவாவுடைய 3 பிள்ளைகளும் நீதிமன்களாக இருக்கிறார்கள். நோவாவுடைய 3 மருமகள்களும் நீதிமன்களாக இருக்கிறார்கள். ஒரு நீதி உள்ள சந்ததி. தேவனுடைய வருகையை, கிறிஸ்துடைய வருகையை வெளிப்படுத்தும்படியாக, ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவனை மகிமைப்படுத்தி பலியிடுறாங்க. அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்துல பலியிட்ட 8 பேரும் பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, சுகந்த வாசனை எப்ப முகர்ந்து கொள்வாரு? புரிதுங்களா? அந்த 8 பேருமே பரிசுத்தவான்கள். அதுல யாருமே பாவம் செய்யாதவங்க. அந்த நிலையில ஜலப்பிரளயம் முடிந்து, சரிங்களா, தண்ணி எல்லாம் வற்றி போன பிறகு அந்த மலையில அவங்க பலியிட்டாங்க. அரராத்து மலையில அவங்க பலியிட்டாங்க. அந்த பலி அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா எப்படி பலியிட்டாங்கன்னா, ஆண்டவரே, மேசியாவே இந்த உலகத்துல வந்து நீங்க பிறக்கணும், கிறிஸ்துடைய வருகையை முழுமையா விசுவாசிச்சாங்க. இந்த சந்ததியை மறுபடியும் ரட்சகர் வேண்டும் என்று விரும்பினாங்க. சரிங்களா? அதனால அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மறுபடியும் இந்த மனிதர்களுக்கு செய்த இந்த காரியங்களை மறுபடியும் செய்ய மாட்டேன், மறுபடியும் இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பார்த்தாருன்னு படிக்கிறோம். இறுதியாக முடிக்க போகிறோம். அந்த ஆதியாகமம் 8:22 படிப்போம். பூமியில் உள்ள நாளால் விதைப்பும் ரைட்டுங்களா? படிக்கிறோம். லாஸ்டா முடிக்க போறோம். தேவனுக்குள் பிரியமானவர்கள். இப்ப மனிதனை வச்சாச்சு. வச்ச பிறகு அவருக்கு மனுஷன் மறுபடியும் வேதனை வருது. பாருங்க, பலியிட்டாச்சு, பரிசுத்தவான்களை பூமியில வச்சாச்சு, பரிசுத்தர்கள் 8 பேர் இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அவருக்கு ஏன் வேதனை வரணும்? சாத்தான் இந்த உலகத்திலே அழிக்கப்படாமல் இருக்கிறான். அந்த ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்தது போல இந்த நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்தினருக்கும் கட்டளை கொடுத்து மறுபடியும் ஒரு பரிசுத்த வித்துக்கள், பரிசுத்த சந்ததி, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த 8 பேரை தெரிந்து கொண்டார். காலங்களை முன்னறிகிற தேவன், இருதயத்தின் தோற்றங்களையும் நினைவுகளையும் அறிகிற தேவன் காலத்தை பின்னோக்கி பார்க்கிறார். சாத்தான் எப்படி அந்த நோவுடைய குடும்பத்தில் உள்ளே நுழைய போகிறார் என்பதை அவர் அறிகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நோவுடைய குடும்பம் ஆதாம் குடும்பம் சிதைந்தது போல மறுபடியும் சிதைய போகிறது என்பதை நினைத்த உடனே அவருக்கு மனதுக்கு சஞ்சலம் ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் இவர்கள் எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரும் வரைக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து 1ஆம் முறை வரல. இப்ப 1ஆம் முறை வரணும், 2ஆம் முறை வரணும். 2ஆம் முறை வந்து பரிசுத்தவான்களை அழைக்கிற காலம் வரைக்கும் இந்த சாத்தானுடைய தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்களால இந்த மனித இனம் எவ்வளவு வேதனைப்பட போகிறது என்பதை அவர் முன்னறிந்தார். முன்னறிகிற கர்த்தர் அவர். சரிங்களா? படிங்க. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். எங்க என் பிள்ளைகளை பரிசுத்தமா அந்த பூமியில மறுபடியும் கொண்டு வந்துட்டேன், ஆனா அசுத்தம் ஒருத்தம் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளை வேதனைப்படுத்தின அசுத்தம் ஒருத்தம் இருக்கிறாங்க. அவன் என் பிள்ளைகளை என்ன வேதனைப்படுத்த போறானோ, நான் இன்பத்தை கொடுக்க போறேன். பாருங்க, விதைப்புங்கிறது இன்பம், அறுப்புங்கிறது மரணம். இப்போ அவனாலும் மறுபடியும் மரணம் வரப்போகுதுன்னு பார்க்குறேன். அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படியே சகலமும் இந்த பூமியில நன்மையே கிடைக்கணும்னு விரும்புறாங்க. தேவனுக்குள் பிரியமானவர்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. நான் என் பிள்ளைகளுக்கு இன்பத்தை கொடுக்கும் பொழுது அவன் வந்து துன்பத்தை கொடுக்க போறான். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலைந்த கண்ணீர் உள்ள வாழ்க்கையாக
இந்த உலகத்தில் இருக்க போகிறது. அப்படி என்றால் ஆன்மீக போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்தில் இருக்க போகிறது, வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்தில் இருக்க போகிறது என்பதை நம்முடைய தேவன் முன்னறிந்தார். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது இப்போ கடைசியா நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, இன்பமும் துன்பமும் இணைந்த வாழ்க்கை, கண்ணீரும் கவலையும் இணைந்த வாழ்க்கை, பட்டினியும் பசியும் இணைந்த வாழ்க்கையாக இருந்த போதிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை தருகிறார். சாத்தானோடு நான் போராட போகிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாமுடைய பிள்ளைகளுக்காக நான் போராட போகிறேன், நான் இன்பத்தை கொடுக்க போகிறேன். அவர்கள் என்னை பற்றி கொண்டு என் முதலாம் வருகைக்கு ஆயத்தமாகி என் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்களானால் நான் அவர்கள் எப்பொழுதும் நான் சொன்னது போலவே அந்த நீடித்த நாளை தந்து தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கி அவர்களை என்னோடு கூட பரலோகத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் நிச்சயமாக இரண்டாம் முறை இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். ஆகினாலே நம் இறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். சாத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நித்தமும் நாட்கள் கொள்ளாதவைகளாக இருக்கிறது. ஒரு மணி பொழுது ஒரு நொடி பொழுது கூட நம்மளுக்கு விடமாட்டேங்கிறான். ஒவ்வொரு மனிதர்களையும் பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கிறான். பாவம் பெருகிடுச்சு. வாலிபர்கள்லாம் பாவம் செய்யறாங்க, குடிவெறியர்களாக மாறிட்டாங்க. வாலிப பெண்கள் பாவம் செய்யறாங்க, கல்லூரிகளில் பாவம், பள்ளிகளில் பாவம், ஊர்ல பாவம், உலகத்துல பாவம், குடும்பத்துல பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம் தலைவிரிச்சு ஆடுற காலத்துல இருக்கிறோம். ஆகையினாலே இந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாவோம். மீதமான ஒவ்வொரு சத்தியங்களையும் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆம்.